நியாயப்படுத்த முடியாத நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும். நீட் என்னும் சமூக அநீதியை அகற்ற வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தல். வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கும் மசோதா. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி மாநிலங்களவையில் தாக்கல். நீட் முறைகேடு, மாணவர்கள் மீதான தாக்குதல், மேகதாது உள்ளிட்ட விவகாரத்தால் 5வது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் முழக்கத்தால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. सभा की कार्रवाई सोमवार दिनांक 27 जुलाई. மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பம் தகிக்கும். கடலூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல். சேலம் அரசு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் தொடரும் மின்வெட்டு. அவசர சிகிச்சை பிரிவிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மருத்துவ பயனாளிகள் அவதி. திருவண்ணாமலை அருகே 15க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த தலைமை ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கீழ் கைது. இரண்டாயிரத்தி 27ஆம் ஆண்டுக்கான ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லண்டன் ஓவல் மைதானத்தில் இறுதிப் போட்டி நடைபெறும் என அறிவிப்பு. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் படப்பிடிப்பு. ஹைதராபாத் ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியில் விறுவிறு. மணிரத்னம் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் புதிய படம். சண்டே காட்சிகளுடன் கொல்கத்தாவில் படப்பிடிப்பு தொடக்கம். கர்நாடக முதல்வரை சந்தித்து பேசி தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீர் கேட்க திராணி இல்லாதவர் முதலமைச்சர் விஜய். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கர்நாடக முதலமைச்சரை பார்த்து பேசுறதுக்கு வக்கு இல்லை, திராணி இல்லை. நீங்கள் சினிமா தேட்டரில் அவ்வளோ அமைச்சரும் போய் படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஓட்டு போட்ட பெரியவர்களை பார்த்து தான் நான் கேட்கணும். எவ்வளவு நாடு எவ்வளோ மோசமான நிலைமை போயிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு ஜனநாயகமே இல்லாமல் எல்லா அமைச்சர்களும் திரையரங்கில் இருப்பது வேதனை அளிக்கிறது என்றும் சாடல்.